வணக்கம். எலக்ஷன் ரிசல்ட்ஸ் அதை ஒட்டிய பணிகள் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம டீகோட் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஒரு வாரமாக பண்ண முடியல. இந்த இடைப்பட்ட கேப்ல ஈரான்ல குறிப்பா மேற்காசியாவில் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். குறிப்பா ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு புதிய ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஏன் அதுக்கு ஃப்ரீடம் அப்படின்னு பேர் வச்சாரு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது தொடங்குது. அது மட்டும் இல்ல, யுஏஇ மேல ஈரான் தாக்குதல் நடத்தினதாகவும் யுஏஇ குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கல்ஃப்ல இருக்கிற மத்த நாடுகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல திரும்பவும் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு. அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். அமெரிக்கா ஈரான் இடையிலான தற்காலிக தாக்குதல் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒரு காலவரையற்ற தாக்குதல் நிறுத்தமாக இருக்கும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சார். அதன் பிறகும் பேச்சுவார்த்தையில எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. ஈரானுடைய துறைமுகத்துக்கு போற கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்லயும் எங்களை தாண்டி எந்த கப்பல்களும் போக முடியாது அப்படின்னு ஈரானும் சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால சர்வதேச அளவுல எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டு எண்ணெய் விலை, பெட்ரோல் டீசலினுடைய விலை எல்லாம் அதிகரிக்க தொடங்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் பாகிஸ்தான் மூலமாக ஈரான் அமெரிக்காவுக்கு 14 பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு ஒப்பந்தத்தை அனுப்புறாங்க. இந்த 14 பாயிண்ட்ஸும் தாக்குதலை நிறுத்துறதுக்காக மட்டும் கிடையாது, நிரந்தரமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை தங்களுடைய இறையாண்மை மிக்க பகுதி அப்படிங்கிற அந்த உரிமை கோர்றது, ஈரானுடைய அந்த அணுசக்தி திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டுக்காக தொடர்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஈரானுக்கு சாதகமாகவும், இதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா 30 நாட்களுக்குள்ள நம்ம இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதை வாங்கி பரிசீலிச்ச அமெரிக்கா அதுல பல விஷயங்கள் ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க. இந்த 14 பாயிண்ட்ஸ் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போதே இடையில டொனால்ட் ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு புதுசா ஒரு ஆபரேஷனை ஆரம்பிச்சார். இது ஆபரேஷன் கூட சொல்ல முடியாது, ஏன்னா ஆபரேஷன்ற வார்த்தையே டொனால்ட் ட்ரம்ப் இதுல பயன்படுத்தல. ஏன் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னா, ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை முடக்கி வச்சிருக்கிறதுனால கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய வர்த்தக கப்பல்கள் இந்த கல்ஃப் கடல் பகுதியில நின்றுகிட்டு இருக்கு. அதுல 2000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் இருக்காங்க. அவங்களையெல்லாம் மீட்டு அவங்களுடைய வீடுகளுக்கு அனுப்புறது தான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இது ஒரு ஹியூமனிடேரியன் அடிப்படையில், அதாவது மனிதாபிமான அடிப்படையில நாங்க செய்யற ஒரு முயற்சி அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அவர் என்னைக்காவது மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? அட்லீஸ்ட் ட்வீட்டாவது போட்டிருக்காரா? ஹியூமனிடேரியன், அதாவது மனிதாபிமானம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் வாயில இருந்து என்னைக்காவது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு பக்கம் காசாவில் அவ்வளோ பேரை கொண்டுகிட்டு இருக்கிற இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, லெபனான்ல அவ்வளோ பேரை கொண்டுகிட்டு இருக்கிற இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஈரான்ல ஒரு ஸ்கூல்ல 160 குழந்தைகளை அமெரிக்கா கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட அமெரிக்கா திடீர்னு மனிதாபிமான அடிப்படையில நாங்க இந்த முயற்சியை மேற்கொள்றோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தேகம் வருமா, வராதா? ட்ரம்ப்பினுடைய இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்கணும். ஆபரேஷன் எபிக் ஃபுரி, அதாவது அமெரிக்கா ஈரான் மேல தொடங்கினாங்க இல்லையா இந்த தாக்குதல், அந்த தாக்குதல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு மார்க்கோ ரூபியோ சொல்றாரு. இப்ப தொடங்கி இருக்கிற ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு டிஃபென்ஸ் ஆபரேஷன் தான். இதை நாங்க தாக்குதல் நடத்தல, எங்க மேல தாக்குதல் நடத்தினா நாங்க திரும்பி தாக்குதல் நடத்துவோமே தவிர நாங்க முதல்ல போய் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு மார்க்கோ ரூபியோ சொல்றாரு. ட்ரம்ப் ஏன் மனிதாபிமானியாக மாறினாரு, மார்க்கோ ரூபியோ ஏன் இது ஒரு டிஃபென்ஸ் ஆபரேஷன் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. நம்ம டீகோடி வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அமெரிக்கா ஈரான் மேல போர் தொடங்கி மே 2ஆம் தேதியோட 60 நாட்கள் முடியுது. அமெரிக்காவுடைய சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரசிடென்ட் ஒரு போரை தொடங்குறாரு அப்படின்னா 60 நாட்கள் வரைக்கும் அவரு அங்க நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலை கேட்காமல் இந்த போரை நடத்தலாம். 60 நாட்கள் தாண்டிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அமெரிக்கன் காங்கிரஸ், அமெரிக்கனுடைய நாடாளுமன்றத்துல அதை கொண்டு நிறுத்தி ஏன் இந்த போரை தொடங்கணும் அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் கொடுத்து அதுக்கான பணத்தையும் அதுக்கான அப்ரூவலையும் வாங்காம அவர் அந்த போரை தொடர முடியாது. சரி, நாடாளுமன்றத்துக்கு போறதுல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்புடைய சொந்த கட்சிக்குள்ளேயே இந்த போரை அமெரிக்கா தொடங்கினதுல பெரிய ஆதரவு இல்லை. இவ்வளவு நாள் 60 நாள் அப்படிங்கிற டைம்னால அவங்க ஒரு அளவு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நாடாளுமன்றத்துக்கு போய் வாக்கெடுப்புன்னு வரும்போது அவங்க ஆதரிப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே இருக்கு. ஏன்னா இது அமெரிக்காவுடைய போர் கிடையாது. அமெரிக்கா மேல ஈரான் தாக்குதலும் நடத்தல, இஸ்ரேல் மேல கூட ஈரான் தாக்குதல் நடத்தலன்னு வைங்களேன். இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுதான் அமெரிக்கா இந்த போருக்குள்ள ட்ராப், அதாவது இழுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடக்கத்துல இருந்தே வைக்கப்பட்டு இருக்கு. அந்த கேள்விகள் எல்லாம் வரும். அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒப்புதல் வாங்கி திரும்பவும் ஈரான் மேல இந்த போரை தொடர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அப்படி தொடர முடியலைன்னா உடனடியாக அமெரிக்கனுடைய படைகளை எல்லாம் பின்வாங்கணும். அப்படி பின்வாங்கினா அது அமெரிக்காவினுடைய தோல்வி, குறிப்பா ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த பெர்சனாலிட்டிக்கான தோல்வி. அதனாலதான் அவர் நாடாளுமன்றத்துக்கு போறதை தடுத்துட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு.
அது சரி, ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்த நடத்துறதன் மூலமாக நாடாளுமன்றத்தினுடைய அழுத்தம் அவருக்கு வராது அப்படிங்கிறது எப்படி நிச்சயம்னு கேட்கிறீங்களா? அதனால தான் அவர் பேரையே ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னு வச்சிருக்காரு. ஆப்பரேஷன்னு கூட இதுல சேர்க்கல. ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சதுனால, இது ஒரு ராணுவ நடவடிக்கை கிடையாது அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இது மனிதாபிமான அடிப்படையில நடத்தப்படுற ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. மார்க்கோ ரூபியோ என்ன சொல்றாரு? இது ஒரு டிஃபென்ஸ் ஆப்பரேஷன்னு சொல்றாரு. நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம். எங்க மேல தாக்குதல் நடத்தினா நாங்க திரும்ப தாக்குவோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டத்தின்படி அமெரிக்கா தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதற்கான பதிலடியை கொடுக்கிறதுக்கு அதிபருக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ, அதனால இந்த டிஃபென்ஸ் ஆப்பரேஷனையும் நாங்க மேற்கொள்றோம். அதுல ஈரான் எங்க மேல தாக்குதல் நடத்துனாங்க. பதிலுக்கு நாங்க தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம டொனால்ட் ட்ரம்ப் யூஸ் பண்றாருன்னு சொல்றாங்க. அமெரிக்காக்குள்ள இருக்கிற பத்திரிகைகளும், சர்வதேச அரசியல் பார்வையாளர்களும். அப்படி ட்ரம்பினுடைய பிளான் படியே ஈரான் அமெரிக்காவினுடைய கடற்படையின் மேலேயோ, இல்ல அமெரிக்காவினுடைய நிலைகளின் மேலேயோ தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா, அதை வாய்ப்பாக வச்சு திரும்பவும் ஈரான் மேல போரை தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்னுடைய பிளான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இது ஈரானுக்கு ஒரு ட்ராப் மாதிரி தான். ஃப்ரீடம், ஹியூமானிட்டேரியன், டிஃபென்ஸ் அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி அமெரிக்கா சர்வதேச அளவுல எல்லா நாடுகளுக்கும் ஒரு சிக்னலை குடுக்குறாங்க. நாங்க அட்டாக் பண்றதுக்காக போகல. நாங்க நல்ல விஷயத்த பண்றதுக்காக தான் போறோம். நாங்க இந்த பிரச்சனைய சுமூகமாக முடிக்கிறதுக்காக தான் போறோம். சர்வதேச அளவுல கடல் போக்குவரத்து சீராக, சுதந்திரமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச அளவுல ஒரு இமேஜ உருவாக்குறாரு. இப்போ ஈரான் அந்த இமேஜை தாண்டி அமெரிக்கா மேல தாக்குதல் நடத்திட்டாங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லுவாரு? பாருங்க, நாங்க அமைதிக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஈரான் அத்துமீறி எங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு. இவ்வளவு நாளாக இந்த போர்ல டொனால்ட் ட்ரம்புக்கு, அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்காம இருந்த நாடுகளுக்கெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் சிக்னல் குடுப்பாரு. அவங்களும் ஈரானுக்கு அழுத்தம் குடுக்க ஆரம்பிப்பாங்க. சைனா உட்பட பல்வேறு நாடுகளும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படிங்கிற அழுத்தத்தை குடுப்பாங்க. ஸோ அந்த ட்ராப்புக்குள்ள ஈரானை எப்படியாவது இழுக்கணும். இவ்வளவு நாள் இந்த போர் ஒரு தேவையில்லாத போர். இதை அமெரிக்கா தான் தொடங்கியது. அமைதியாக இருந்த உலகம் பிரச்சனைக்குள்ளானது அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு பல்வேறு பழிகள் இருந்துச்சு இல்லையா அமெரிக்கா மேல. அதையெல்லாம் சரிக்கட்டுற மாதிரியாக தான் ஒரு இமேஜ, ஒரு பிம்பத்தை டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஈரான் அமெரிக்கா சொல்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஒத்து வரல அப்படின்னா, பாருங்க நாங்க இவ்வளவு முயற்சி பண்ணியும் ஈரான் ஒத்து வரல. குறிப்பா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல போற கப்பல்கள் எல்லாம் உலக நாடுகளுடைய கப்பல்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்காங்க. ஈரான் தான் உலக அளவுல எண்ணெய் விலை உயர்றதுக்கு காரணம். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க, நம்ம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்போம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வரதுக்காக தான் இந்த பிளானை செயல்படுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க சர்வதேச டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். சரி, இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்? அமெரிக்காவினுடைய 2 டெஸ்ட்ராயர் கப்பல்கள ஈரானுடைய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் கடல் பகுதிக்கு அனுப்புறாரு. அதன் மூலமாக அங்க இருக்கிற வர்த்தக கப்பல்களை மீட்டு வரணும். அவங்களுடைய பாதுகாப்புல மீட்டு வரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா போட்ட பிளான். அதன்படி நாங்க 2 அமெரிக்க கொடிகளை ஏந்திய கப்பல்களை மீட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஈரான் அதை மறுக்கிறாங்க. எந்த கப்பல்களும் எங்களை தாண்டி போகவில்லை அப்படிங்கிறது தான் ஈரானுடைய வாதமாக இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமை நாங்க செயல்படுத்த போறோம் அப்படின்னு அறிவிச்ச உடனே ஈரான் என்ன பண்றாங்க? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வச்சு ஒரு மேப்பை வெளியிடுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஈரான் என்ன சொல்லியிருந்தாங்க? ஈரானுடைய நிலப்பகுதியை ஒட்டிய கடல் பகுதியும், ஓமானுடைய நிலப்பகுதியை ஒட்டிய கடல் பகுதியும் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ். இதுதான் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க வெளியிட்ட அந்த மேப்ல என்ன சொல்றாங்கன்னா, யுஏஇனுடைய ஒரு பக்கத்துல இருந்து யுஏஇனுடைய மறுபக்கம் வரைக்கும் எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற கடல் பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. யுஏஇக்கும் ஈரானுக்கும் இருக்கிற அந்த மேப் நீங்க பாத்தீங்கன்னா, யுஏஇ இந்தியாவினுடைய எண்டுல இருக்கிற கன்னியாகுமரி மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி தெரியும். அந்த முக்கோணத்தினுடைய ஒரு பக்கத்துல இருந்து அந்த முக்கோணத்தினுடைய மறுபக்கம் ஃபிஜைரா அப்படிங்கிற போர்ட் வரைக்குமே எங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பகுதி தான் அப்படின்னு ஈரான் இப்போ அந்த புது மேப்ல சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை இந்த கடல் எல்லைக்குள்ள அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களோ இல்ல மத்த நாட்டினுடைய போர்க்கப்பல்களோ நுழைஞ்சிச்சு அப்படின்னா, நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற எச்சரிக்கைய ஐஆர்ஜிசி படையினர் குடுக்குறாங்க. ஈரான் கொடுத்த அந்த எச்சரிக்கையை மீறி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நோக்கி வந்த அமெரிக்காவுடைய 2 டெஸ்ட்ராயர் வகை போர்க்கப்பல்கள் மேல ஈரானுடைய ஐஆர்ஜிசியின் கடற்படையினர் தாக்குதல் நடத்தினதாக ஈரான் தரப்புல சொல்றாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்புல அதை மறுக்கிறாங்க. எங்க மேல எந்த விதமான தாக்குதல் நடத்தப்படலை, எங்களுடைய கப்பல்களுக்கு எந்த சேதமும் ஏற்படலை அப்படின்னு அமெரிக்காவும் சொல்றாங்க. இந்த பரபரப்பு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது யுஏஇனுடைய ஃபுஜைரா போர்ட் மேல ஒரு தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதலை ஈரான் தான் செஞ்சாங்க அப்படின்னு யுஏஇ சொல்றாங்க. தொடர்ந்து 15க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலமாக ஈரான் எங்க மேல தாக்குதல் நடத்தினதாகவும், அதுல ஒரு ஏவுகணை ஃபிஜைரா போர்ட்ல இருக்கிற எண்ணெய் கிடங்கு மேல தாக்குதலை ஏற்படுத்தி அங்க மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டதாகவும் யுஏஇ சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சவுதி, கத்தார் போன்ற பல்வேறு கல்ஃப் நாடுகளும், பல்வேறு உலக நாடுகளும் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் திரும்பவும் இந்த போர் தொடங்கிருமோ அப்படிங்கிற மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்துச்சு.
ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு ஈரான் இதை மறுக்கிறாங்க. அப்ப யார் தான் தாக்குதல் நடத்தினது? எல்லா தரப்புமே மறுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அங்க நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் யார் தான் பொறுப்பு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெளிவாக தெரியல. ஆனா ஈரானுடைய ஊடகங்களும், சில சர்வதேச ஊடகங்களும் சொல்றது என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய 2 டெஸ்ட்ராயர் கப்பல்களை நோக்கி தான் ஈரான் ஏவுகணைகளை வீசினாங்க. அந்த டெஸ்ட்ராயர் கப்பல்கள் இருந்த இடம் அப்படிங்கிறது யுஏஇனுடைய ஃபுஜைரா போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடல் பகுதி. அதை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தும்போது அது மிஸ் ஆகி ஃபுஜைரா போர்ட்ல விழுந்துருச்சு. அப்படிதான் அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. சரி, யுஏஇனுடைய போர்ட்ல மட்டும் தான் தாக்குதல் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கப்பல்கள் மேலயும் தாக்குதல் நடந்ததாக சர்வதேச ஊடகங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு கப்பல் தென்கொரியானுடைய கப்பல்னு சொல்றாரு டொனால்ட் ட்ரம்ப். அதனால தென்கொரியாவும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மீட்கிற அந்த பணியில ஈடுபடணும், எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்காரு. இப்ப நான் முன்னாடி சொன்னத உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். முன்னாடி என்ன சொன்னேன்? ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு ஒண்ண தொடங்கி, அதன் மூலமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்களை கொண்டு வரோம். மனிதாபிமான அடிப்படையில தான் நாங்க இதை செய்றோம். டிஃபென்ஸ் அடிப்படையில தான் நாங்க இதை செய்றோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுவாரு. அப்படி அமெரிக்கனுடைய போர்க்கப்பல்கள் உள்ள போகும்போது ஈரான் தரப்புல இருந்து தாக்குதல் நடத்தப்படும். அதை வைத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறக்கிறதுக்கு உலக நாடுகளுடைய ஆதரவை டொனால்ட் ட்ரம்ப் கேட்பாரு அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். அதனுடைய ஒரு துளியாக தான் தென்கொரியாவும் தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கேட்ட இந்த விஷயத்த நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அரசியல் ரீதியிலான பிரச்சனைகளுக்கு மிலிட்டரி ரீதியில எந்த விதமான சொல்யூஷனும் நம்ம தேட முடியாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பேச்சுவார்த்தை பாகிஸ்தானுடைய துணையோட நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல அமெரிக்காவும் சரி, யுஏஇயும் சரி தவறான நபர்களுடைய பேச்சை கேட்டு திரும்பவும் ஒரு போரை தொடங்கிடக்கூடாது. அந்த புதைகுழிக்குள்ள போய் மாட்டிறக்கூடாது அப்படின்னு அவரு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்னு அமெரிக்கா தொடங்கியிருக்கிற இந்த ப்ராஜெக்ட் டெட்லாக்காக தான் போய் முடிய போகுது. இதனால எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்க போறதில்ல அப்படின்னு அவர் அந்த ட்வீட்ல சொல்லியிருக்காரு. ஈரான் தரப்புல இருந்து இந்த மெசேஜ் வரவும், பாகிஸ்தான் தரப்புல இருந்தும் அமெரிக்கா கிட்ட திரும்பவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை தற்காலிகமாக நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமரும் ஆசிம் முனீர் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியும் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காங்க. அதன் அடிப்படையில டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதாக அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஈரான் மேல நடத்தின தாக்குதல்லையும் சரி, இப்போ ஈரானுடைய கப்பல்களை முடக்குறதன் மூலமாகவும் சரி, அமெரிக்கா மிகப்பெரிய வெற்றியை சந்திச்சிருக்கு. அதனால பேச்சுவார்த்தையும் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. பாகிஸ்தானும் கேட்டுக்கிட்டாங்கன்றதுனால தான் நான் தற்காலிகமாக இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பேச்சுவார்த்தையிலும் 2 தரப்புலயும் கொடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அடிப்படையிலும் நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. அது ஃபைனலைஸ் ஆகுதா, அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுதா அப்படிங்கிறத பொறுத்து நான் அடுத்த நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சரி, ஒரு வழியாக இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நிறுத்துறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை நாங்க தற்காலிகமாக நிறுத்துறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, மார்க்கெட் பிரஷர். கடந்த 2-3 நாட்களாக இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல பதற்றம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. இதனால சரசரன்னு கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வு ஏற்பட்டுச்சு. அதனால அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் முழுக்க பெட்ரோல் டீசல் விலையும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அது கொடுத்த பிரஷர் கூட அவரை இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை தற்காலிகமாக நிறுத்த பிரஷர் பண்ணியிருக்கலாம். ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி கடந்த 2 மாதங்களாக இந்த போர்ல என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தாரோ, அதுல எப்ப எல்லாம் எண்ணெய் விலை உயருதோ அப்ப எல்லாம் திரும்பவும் தன்னுடைய முடிவை மாத்திருக்காரு, அல்லது தற்காலிகமாக ஒரு பாஸ் விட்டிருக்காரு. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது திடீர்னு உயர்ந்த கச்சா எண்ணெயினுடைய விலை கூட இந்த தற்காலிக நிறுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது விஷயம், டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த போரை எப்படி முடிக்கிறது, இந்த போர்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கறத எப்படி கிளைம் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு. போர் தொடங்கி ஒரு 4-5 நாள்லயே நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கிளைம் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் 2 மாசம் நடந்துச்சு. இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு அங்க பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இல்லாத ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸும் இப்போ ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இந்த போரும் முடியணும், அதே நேரம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் மூலமாக ஒரு முயற்சியை மேற்கொண்டாரு. அது அமைதியான முயற்சின்னு சொல்றாரு. அந்த அமைதியான முயற்சிக்கு ஈரான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இடையில பாகிஸ்தான் வந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. பேச்சுவார்த்தைக்கு திரும்பவும் போவாங்க. நாங்க ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை ஆரம்பிச்சனால தான் ஈரான் வேற வழியே இல்லாம பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. நாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிறதையும் டொனால்ட் ட்ரம்பால கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட் ஃப்ரீடத்தை தொடங்கி அதை தற்காலிகமாக நிறுத்தி வச்சதுல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பல்வேறு ஆதாயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது.
இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல தற்காலிகமாக பதற்றம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இது நிரந்தரமாக இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நிரந்தரமாக இருக்கணும்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகணும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா? ஈரான் சொல்றத அமெரிக்கா கேட்பாங்களா? அமெரிக்கா சொல்றத ஈரான் கேட்பாங்களா? அப்படிங்கிறது தான் இந்த போரினுடைய கிளைமாக்ஸாக இருக்கும். அது எப்ப நடக்கும்? எப்படி நடக்கும்? அப்படி நடக்கும்போது இடையில நடக்கிற அரசியல் என்ன? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து டிகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம். இணைந்திருங்கள். எப்போதும் கொடுக்கிறது போல உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.